ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி தோசை அப்படின்னு 2 வகையான டிஃபன் ஐட்டத்துக்குமே ஏற்ற வகையில் அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 3 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துருக்குறேங்க, அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது ஓரளவு நல்லா வதங்கி வரணுங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வரணும். அதுக்கு பிறகு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அதுக்கு பிறகு அரை மூடி தேங்காய், 3 ஸ்பூன் அளவு கடலை சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு கடுகு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். அதுக்கு பிறகு நம்ம தக்காளி விழுதுகள் எல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதுகளை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாங்க. நீங்கள் ஊற்றின உடனேயே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டுங்க. இது போல் எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கு பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜாரையெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க. இதனோட ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. இப்போ நான் 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இது போல் நல்லா மசிச்சு வச்சுருக்குறேங்க. இந்த உருளைக்கிழங்கையும் இதிலையே சேர்த்துக்கலாங்க. இந்த சைட் டிஷ் ரெசிபி நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் தக்காளி, தேங்காய் விழுதுகள் அரைச்சி கூட தனியாக செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இது போல் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடுங்க. அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளையும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுதுகள் சேர்த்து நீங்கள் அதிக நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சுருக்கிறோம்ல, அதனால் இந்த தேங்காய் விழுதுகள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட இட்லி, தோசை அப்படின்னு எல்லா வகையான டிஃபன் ஐட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.